வடகொடி விவகார வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தாக்கல் செய்த மேன்முறையீடு மீதான விசாரணையை மே மாதம் 2ஆம் தேதி வரை ஒத்திவைப்பதற்கு உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது. சரத் பொன்சேகா சார்பில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி நளின் லதுவஹெட்டி நீதிமன்றத்தில் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க, நிமால் காமினி அமரதுங்க, P.A. ரத்நாயக்க, சத்யா ஹெட்டிகி, பிரியசாத் டெப் ஆகிய 5 அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் மேன்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல் நீதிமன்ற வழக்கு கோவை 10 தினங்களுக்கு முன்னரே தமக்கு கிடைத்ததாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி நளின் லதுவஹெட்டி இதன் போது நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். அது குறித்து ஆராய்வதற்கு தமக்கு போதிய அளவு கால அவகாசம் இருக்கவில்லை எனவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். அத்தோடு நீதியரசர்கள் குழாமிற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒரு சில உறுப்பினர்கள் தொடர்பில் மனுதாரருக்கு ஆட்சேபனை இருப்பதாக தெரிவித்த அவர் அதனுடன் தொடர்புடைய ஆவணம் ஒன்றையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். மேன்முறையீடு மீதான விசாரணைக்கு வேறொரு நீதியரசர்கள் குழாமை நியமிக்குமாறு மனுதாரர் குறித்த ஆவணத்தில் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனுடன் தொடர்புடைய ஆவணங்களை தம்மிடம் சமர்ப்பிக்குமாறு பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு இதன் போது அறிவித்தார். இதேவேளை மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணையை ஒத்திவைப்பது தொடர்பில் தமக்கு ஆட்சேபனை இல்லை என பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சாலிசிட்டர் ஜெனரல் பாலித்த பெர்னாண்டோ குறிப்பிட்டார். இதற்குமே மே மாதம் 2ஆம் 3ஆம் திகதிகளில் சரத் பொன்சேகாவின் மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்தது. இன்று நாட்டின் சட்டம் வேறுபட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. சரத் பொன்சேகா யுத்த வெற்றியை பெற்று சிறையில் இருக்கும் நிலையில் பயங்கரவாதத்திற்காக நிதி திரட்டிய KP இன்று அரண்மனையில் உள்ளார். அத்தோடு தலதா மாளிகை மீது குண்டு தாக்குதல் நடத்திய கருணா அம்மான் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் போது அந்த குண்டை கொண்டு வந்த பிள்ளையான் இன்று முதலமைச்சராக செயற்படுகின்றார். ஏன் சட்டத்தை 2 வகைகளில் நடைமுறைப்படுத்துகின்றீர்கள்? சிறைச்சாலை அதிகாரிகள் சரத் பொன்சேகாவை நீதிமன்றத்துக்குள் முற்புற நுழைவாயிலூடாக அழைத்துச் சென்றாலும் வழக்கு விசாரணை முடிவில் அவரை பின்புற வாயிலூடாகவே வெளியே அழைத்துச் சென்றனர்.